கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனிதன் பார்க்கிறதற்கும் தேவன் பார்க்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒருவனுடைய தோற்றம், அவருடைய உத்தியோகம், அவருடைய வருமானம், அவருடைய ஐஸ்வர்யம், இதுதான் மனிதனுடைய பார்வை. முகம் இதுதான் மனிதனுடைய பார்வை. கர்த்தருடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய குணாதிசயங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் இருதயங்களை அறிந்து கொள்ள முடியும். மனிதனுக்கு மனிதன் இருதயத்தில் வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். இப்போ மனுஷன் பார்க்குறதுக்கும் கர்த்தர் பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். ஏன் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்? பல காரணங்கள் உண்டு. உடைந்த உள்ளம் எது என்பதை அவர் பார்க்கிறார். உடைந்த உள்ளம், நொறுங்கி போன உள்ளம், ஆறுதல் எந்த இருதயத்திற்கு தேவைப்படுகிறது? காயம் ஆற்றப்பட வேண்டிய இருதயம் எது? உயர்த்தப்பட வேண்டிய இருதயம் எது? பாதுகாக்கப்பட வேண்டிய இருதயம் எது? அவருடைய பார்வையெல்லாம் அப்படி தான் இருக்கும். மனிதனுடைய பார்வை அப்படி இருக்காது. மனிதனுடைய பார்வை எல்லாமே வெளித்தோற்றமாக இருக்கும். கர்த்தர் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். முகத்தை பார்த்து தான் எல்லாமே. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. எவ்வளோ பேர் நல்லா பேசுகிறாங்கன்னு பேசி அந்த பேச்சை கேட்டு நம்பி ஏமாந்து போனவங்க எத்தனை பேர்? எத்தனையோ விதத்தில் பணத்தை நம்பி கொடுக்கறது, பொருள் நம்பி கொடுக்கறது, பெண் கொடுப்பது, எடுப்பது, வியாபாரத்தில் கூட்டு பார்ட்னர், எத்தனையோ விதத்தில் அந்த முகத்தையும் அவருடைய வார்த்தை பேச்சையும் பார்த்து ஏமாந்து போனவங்க எத்தனை பேர்? கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் கர்த்தரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர்கள் பேசும்போது அந்த இருதயத்தை கண்டுபிடிக்க முடியும். இவளெல்லாம் மேலான காரியம், ஆவிக்குரிய மேலான விஷயங்கள். கர்த்தர் பார்வைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், உள்ளுக்குள்ளே என்ன வியாதி இருக்குன்னு தெரியாது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் பற்றி நல்லா பரவாயில்லையே, நல்லா இருக்காங்க, இந்த சின்ன வயசில் இந்த பையன் இப்படி இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நல்லா பரவாயில்ல, சின்ன பையனாக இருந்தால் அண்ணனை விட தம்பி நல்லா இருக்காரு, ஆச்சரியமாக இருந்தது, அவர் சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, உழைப்பு கேட்ட பலன். அந்த வீட்டில் வேலை செஞ்சு சொன்னாங்க, வெளியில் பார்க்குறது தான் ஃபாதர் அப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் அவ்வளவு கடன், அந்த வீட்டில் நிம்மதியே இல்லை. இப்போ மனுஷன் பார்க்குறதுக்கும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிற ஆண்டவருக்கு தெரியும். அவங்க ஆண்டவரை தேடினாலும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இப்போ மனுஷன் பார்க்குறதுக்கும் தேவன் பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு மனுஷனுக்கு தெரியாது. அநேக இருதயங்கள் காயப்பட்டு இருக்கு, உடைந்திருக்கு, உள்ளம் உடைந்திருக்கு, மனம் உடைந்து மனம் சோர்ந்து போனவர்களுக்கு காயம் கட்டுவதற்காக அவர் இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை இந்த தாவீதுனுடைய மனம் எப்படி இருந்ததுன்னு தெரியலை. உடன் பிறந்தவர்கள் எல்லாரும், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் இருக்காங்க, நல்ல வசதியாக வீட்டில் இருக்காங்க. இவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். வீட்டில் பலி விருந்து நடக்குது. இந்த பலி விருந்துக்கு கூட அவன் அழைக்கப்படலை. அப்படி புறக்கணிக்கப்பட்டிருந்த பொழுது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குமோ தெரியலை. அதை அவன் ஒரு பொருட்டாக நினச்சிருக்க மாட்டான். அவனுடைய வேலையெல்லாம் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும், புகழ்ந்து பாடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இதுவே தான் அவனுடைய முழு நோக்கமாக இருந்தது. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் அவன் வந்தபோது எலியாவை பார்த்த உடனே
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவோம் இவன்தானுக்கும் என்றான். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அந்த முகத்தை பார்த்து, அவன் நடையை பார்த்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்போடு ராஜா இவன்தானுக்குன்னு நினச்சான். தீர்க்கதரிசியுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் அப்படி தான். நம்ம பார்க்குற மாதிரி அவர் பார்க்க மாட்டார். அவர் பார்க்கிறபடி நாம் பார்க்கணும். நாம் அவர் பார்க்கிறபடி பார்க்க கற்றுக்கொள்ளணும். எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? வாதுமை மரத்தை காண்கிறேன். நீ காண்கிறது சரியே. அவர் என்ன காமிச்சாரோ அவன் அதை பார்த்தான். வேத வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே நம்ம பார்க்கணும். விருப்பத்திற்கு திசை திருப்ப முடியாது. அது பட்டயமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது, ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அதை நம்மளால் திசை திருப்ப முடியாது. திசை திருப்பி பேசலாம், ஆனால் வார்த்தை வார்த்தையாகத்தான் இருக்கிறது. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் பார்க்க மாட்டார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக எப்படி இருக்கிறது? அதை நிரப்புகிறவராக இருக்கிறார். எதில் நிரப்புகிறார்னா, தேவன் மனிதனுடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறார். எத்தனை ஆத்மாக்கள் இன்னைக்கு சமாதானமாக இருக்குது? எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான தோல்விகள் இருந்தாலும், எவ்வளவு இடையூறு இருந்தாலும் சமாதானமாக இருக்க வைக்க தேவனால் முடியும். ஏன்னா அவர் வந்த நோக்கமே அவருக்கு தெரியும். அடிக்கப்படணும், உடைக்கப்படணும், கிழிக்கப்படணும், நொறுக்கப்படணும், இரத்தத்தை சிந்தணும், மறிக்கணும். இதுக்காக அவர் பிறந்தார். மறிப்பதற்காகவே பிறந்தார் மனிதனாய். ஒரே நோக்கம், மறிக்கணும், இரத்தம் சிந்தணும், பாவ மன்னிப்பு ஒரு பரிகாரம் பண்ணணும் என்பதற்காகவே அவர் பிறந்தார். அப்போ அவருக்கு தெரியும் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம். தெரிஞ்சு தான் வாழ்ந்தார். இத்தனை வருஷம் இருக்க போகிறோம். நல்ல வாலிப வயதில் நாம் கொலை செய்யப்பட போகிறோம். நாம் உயிரோடு எழுந்து நம்முடைய தேவத்துவத்தின் பரிபூரணத்தை மறுபடியும் சுதந்திரத்துக் கொள்வோம் அவருக்கு தெரியும். தெரிந்துதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் சமாதானமாக இருந்தார். அவர் சமாதானமாக இருக்கும்போது தான் இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஒரு மனிதன் சமாதானமாக இருக்கும்போது தான் இன்னொரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மனிதனுடைய மறுமைக்கேற்ற ஒரு மனுஷனும் உலகத்தில் நிரந்தரமாக இருந்துட முடியாது. எத்தனையோ கதைகள் இருக்கலாம். உலகத்தில் மனிதன் நிரந்தரமாக இருந்துட முடியாது. உலகத்தில் பிறந்த மனிதன் வந்த பிரகாரம் போய்த்தான் ஆகணும். அப்போ போகும்போது நம்ம என்ன செய்யணும், போகும்பொழுது நம்ம எங்கே போகிறோம் என்பதற்காக அவர் ஒரு ஆயத்தத்தை படுத்துறதுக்காக நம்ம இங்கே வந்தார். அந்த உபதேசத்தை கொடுத்தார். நல்ல உபதேசங்களை கொடுத்தார், நல்ல ஆலோசனை கொடுத்தார். அவர் சமாதானம் உள்ளவராய் இருந்தபடியினால், சமாதான காரணரும் சமாதானம் உள்ளவருமாய் இருந்தபடியினால் அநேகருக்கு அற்புதங்களை செய்து அநேக நன்மைகளை அவரால் செய்ய முடிஞ்சது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். செவிடர்கள் கேட்டார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், ஊமைகள் பேசினார்கள், அற்புதங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். அவ்வளவு காரியங்களை அவர் செய்தார் என்று சொன்னால் தேவத்துவத்தின் பரிபூரணம் அங்கே வாசமாக இருக்க அவருக்குள்ள. தேவாதி தேவன் மனித உருவெடுத்து வந்திருக்கார். இவர் எப்படி பார்க்குறார்? இந்த வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீன் இருக்குது. திரளான ஜனங்கள். இவ்வளோ பேருக்கு என்ன செய்கிறது? இவ்வளோ பேருக்கு எப்படி பத்தும்? அது சீசனுடைய பார்வை. ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த 5 அப்பம் 2 மீன்களும் ஏறக்குறைய 20,000க்கு மேலே இருக்கலாம். சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000 பேர்னு சொல்லப்படுகிறது. அவ்வளவு பேருக்கும் போதுமானதை அவர் பார்த்தார். தேவன் பார்க்குறது மனுஷன் பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு வீட்டுக்கு போனாலே நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் போகணுன்னு என்ன பார்ப்போம், அப்படியே கவனித்து பார்ப்போம். இங்கே ஏதாவது சத்துரு போராட்டம் ஏதாவது இருக்கா, ஏதாவது பிசாசு நடமாட்டம் இருக்கா என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்போம். எல்லா ஊழியக்காரும் அந்த கிருபை பெற்ற ஊழியக்காரன் அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஒன்று கூடினாலும்
ஊழியக்காரருடைய பார்வை வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய பார்வை வேறு, இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த அப்போஸ்தலர் அந்த சீஷர்கள் அவருடைய பார்வை வேறு. செத்து போயிட்டானே 4 நாள் ஆச்சே நாருமே, அது அவங்க பார்வை. இவருடைய பார்வை என்ன? இவன் வெளியில் வருவான். ஏழை அந்த மரித்து போன லாசரு 4 நாள் கழிச்சு இவருடைய பார்வை என்னன்னா வெளியில் வருவான். அவங்க பார்வை என்ன? 4 நாள் ஆச்சு நாருமே. இப்போ மனிதனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாரு. திறந்துட்டா நாரும், அந்த தாங்க முடியாது. உயிரோடு வருவான் என்று தேவனுக்கு தெரியும். இவருடைய பார்வை அவன் உயிரோடு வருகிறதைத்தான் அவர் பார்த்தார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்த்துட்டு இருக்கார். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன? சிந்தைகள் எப்படி இருக்கு? முற்றிலும் உலகத்தையே சார்ந்திருக்கா? ஆவிக்குரிய காரியத்திலே சார்ந்திருக்கா? ஆவிக்குரியவர்களும் உலகத்திலே தான் வாழ்ந்தாக வேண்டும், ஆனால் ஆவிக்குரியவர்களாய் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் ஒரு முன்மாதிரியாய் தான் வாழ்ந்து காண்பித்துட்டு போனார். அப்போஸ்தலரும் இன்னும் அநேக சீஷர்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். முடியாத காரியத்தை நமக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்ல மாட்டார், முடிகிற காரியத்தை தான் சொல்லுவார். பார்க்குறார் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது, இருதயத்தில் என்ன இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கா? இருதயத்தில் என்னத்தை வச்சுருக்கோம்? எப்போ பார்த்தாலும் பண ஆசை, பேராசை. அவங்க வீடு கட்டிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்க. இப்படியே எண்ணங்கள் இருதயத்தில் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் இந்த இருதயத்திற்கு சமாதானமே இராது. தேவன் வைத்த இடத்துல இருக்க பழகிக்கணும், இருக்க பழகிக்கணும். எது இல்லையோ அது இல்லாமலே வாழ கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் மனிதன் நிம்மதியாக இருக்க முடியும், அப்போ தான் சமாதானமாக இருக்க முடியும். நமக்கு எது தேவையோ அதை கேட்டால் கர்த்தர் கொடுக்குறவராக இருக்கிறார். அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் அது தெரியும். நம்முடைய இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது? தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வல்லமையுள்ளதாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகளை தேவன் அங்கீகரிப்பார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் பார்க்கிறதற்கும் தேவன் பார்க்கிறதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அவர் யாரா தீர்க்கதரிசியாக இருக்கட்டுமே, சாமுவேல்லாம் பெரிய தீர்க்கதரிசி. அன்னைக்கு தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள எல்லையில் சாமுவேல் சொன்னால் தெரியும், பெரிய தீர்க்கதரிசி. அவன் முகத்தை பார்த்தான், இவன் தானாக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறவன் இவன் தானாக்கும். அவன் முகத்தை பார்த்தான். நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவர் சொன்னான். நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை விரோதிக்கிறவர்கள் அல்லது நம்மை நேசிக்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அப்படி ஆண்டவர் பார்க்க மாட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருக்கு நாம் எவ்வளவு பயப்படுகிறோம் என்பதைத்தான் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். காயப்பட்ட இருதயங்களை காயங்கட்டுகிறதுக்காக அவர் பார்க்கிறார். அவர் மேல் ஆவலாக இருக்கிற இருதயத்தை உடையவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். அவர் எங்கே இருக்காராம்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். உன்னதம் என்று சொன்னால் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான விஷயம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு விஷயந்தான் உன்னதம். அந்த உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்கின இதயம் யார்? நொறுங்கி போன இருதயம்.
மேலே மேலே வேதனையான வார்த்தைகள் வரும்போது மனிதனுடைய இதயம் நொறுங்கி போய் வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நொறுங்கி போய் வந்திருக்கேன், அங்கே இப்போ போகிற இடத்துல அங்கே நடந்த சம்பவத்தை வச்சு நான் நொறுங்கி போய் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், கேட்குறவங்களுக்கு புரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறாராம், அப்படி நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்கள், தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு பணிகிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நடைகள், குணாதிசயங்கள், விருப்பங்கள் எல்லாம் மாறுபட்டதாக இருக்கும். உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய ஆவி பெற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். விருப்பங்களே வித்தியாசமாக தெரியும். பணிந்த ஆவி, தன்னை தாழ்த்தி, இருதயம் நொறுங்கி தன்னை தாழ்த்தி தேவனை ஏற்றுக்கொண்டது யார்? அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்ல, வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய இருதயத்தில் எத்தனை விதமான ஆசைகளை வச்சுருக்கோம், எத்தனை விதமான காரியங்கள், ஒருவேளை பொறாமை, இல்லை பெருமை, இல்லை மற்றவர்களை மற்றவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுதல், இப்படிப்பட்ட எத்தனை விதமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சாந்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்துவர்களாக, ஏற்றுக்கொள்வர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை அவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் எப்படி செல்லுகிறோம்? கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லுகிறதுக்கு ஒரு ஆயத்தம். எங்கேயுமே ஆயத்தம் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டோம். எங்கே போனாலும் ஒரு ஆயத்தம் இருக்கும். வேலைக்கு போனாலும் சரி, வேறு ஏதாவது விஷயமாக போனாலும் சரி, ஒரு திருமணம், நல்ல காரியங்கள், இல்லை துக்க வீடு, எங்கே போனாலும் அதற்கென்ற ஆயத்தத்தோடு தான் போவாங்க. ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்குரிய ஆயத்தத்தோடு தான் போவாங்க எதுவாக இருந்தாலும். அப்போ ஆராதனைக்கென்று ஒரு ஆயத்தம். இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கணும், ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு ஏதாவது கிடைக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆயத்தத்தோடு நாம் வருவோம் என்று சொன்னால் தான் கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும். எதிர்பார்ப்பு இருக்கும், எதுவாக இருந்தாலும் எதிர்பார்ப்பு. அந்த அலங்கார வாசல் என்ற அந்த சாலமோன் மண்டபத்துக்கு முன்னாடி அந்த அலங்கார வாசல், தேவாலயத்தில் அலங்கார வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் ஏதாயிலும் கிடைக்குமா என்று பார்த்தானான். பேதுருவும் யோவானையும் ஏதாயிலும் கிடைக்குமா என்று பார்த்தான். ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு காரியத்தை செய்கிறோம், அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நீதி நியாயம் உள்ளதாக இருக்கணும், தேவ சித்தத்தின்படியாக இருக்கணும். இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நம்மோடு உலாவுவார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இது கேட்கும்போதெல்லாம் புரியாது. கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மனமுடைந்து, இருதயம் நொறுங்குண்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, அல்லது பெரிய அளவில் எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்களுக்கு தான் இந்த கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி விடுதல்னா என்னன்னு தெரியும். மனம் கசந்து அழுவாங்க. பேதுரு மனம் கசந்து அழுதான். இயேசு கிறிஸ்துவ மறுதளித்த பிறகு பேதுரு மனம் கசந்து அழுதான். அந்த மனம் கசந்து என்பதை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க மனம் கசந்து அழுகும்போது பார்த்தா தெரியும் நமக்கு. அந்த உள்ள உருகிறத பார்க்கும்போது தெரியும். ஒரு வித்தியாசம் பார்க்கும்போதே உருகி போய் அது தெரியும். இந்த அன்னாளுடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் ஏலியினுடைய பார்வை எப்படி இருந்தது? அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். குடிச்சிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு ஏலி நினைக்கிறான். அவன் அந்த நாளில் பிரதான ஆசாரியன்.
ஆனால் கர்த்தர் இந்த அன்னாளுடைய இருதயத்தை பார்த்தார், அவருடைய பொருத்தனை ஏற்றுக்கொண்டார், அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார், அன்னாளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் பார்க்குறதுக்கும் ஏலி ஆசாரியனை மனுஷன் பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அவன் மனம் உடைஞ்சு தனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி கணவனுடைய இன்னொரு மனைவி தன்னை நிந்திக்கிறாளே, அவமானப்படுத்துகிறாள் என்று மனமுடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். ஆசாரியன் வந்து ஆளை பார்த்து என்ன சொல்கிறான், அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஊழியக்காரர்கள் கூட சில நேரம் சில விஷயங்கள் புரியாமல் போகுது, புரியாமல் போகலாம். மனிதனுக்கு என்னவோ அதுதான் இருக்கும். ஆவியானவர் நடத்துகிற நேரத்தில் தான் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்குரிய காரியங்களை கண்டுகொள்ள முடியும். ஏலியினுடைய பார்வை இப்படி இருந்தது, போதையில் மது போதையில் இவள் உளறி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ முகத்தை பாராதபடிக்கு இருதயத்தை பார்க்கிறவராய் இருந்தார். அன்னாளுடைய இருதயத்தை பார்த்தார். அவள் கேட்டபடியே ஒரு குழந்தையை கொடுத்தார். அவள் செய்த பொருத்தனையின்படியே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவள் விட்டார். அதன் பிறகும் அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தது. பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த சாமுவேல் இஸ்ரவேலிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இவன் பிறக்கும்போது இவள் இருதயத்தை ஊற்றின பொழுது அவ்வளோ கொடிய வேதனையோடு இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கும் போது ஒருத்தன் வந்து திட்டினா எப்படி இருக்கும்? மனம் உடைந்து ஒரு காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கோம், யாரோ வந்து கிண்டல் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அன்னாளுக்கு அப்படி நடந்தது. ஆனாலும் அவன் என்ன சொன்னான், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். மிகுதியான மனக்கிலேசம், விசாலம், விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னான். கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் என்ன? நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க? நம்முடைய கூட தொழில் செய்கிறவங்க, இல்லை அதிகாரிகள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் நம்ம எப்படி பார்க்குறாங்க? இவர்கள் பார்க்குற பார்வைக்கும் தேவன் பார்க்குற பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு, பெரிய வித்தியாசம் உண்டு. இவன்லாம் திருந்துறதுன்னா எங்கள் அப்பா என்ன சொன்னார், இவன் என்ன வேக திட்டம் போட்டுட்ருக்கான், இவன்லாம் ஆண்டவரே வந்தாலும் இவனெல்லாம் எங்கே ஒரு வருஷம் வரைக்கும் நம்பலை, ஒரு வருஷம் வரைக்கும் நம்பலை. அங்கே போய் ஒரு கூட்டத்தில் பேய் துரத்துறப்பா அப்புறம் தான் நம்பினாங்க. அப்போது இருதயத்தை ஆராதிக்க செல்லும்போது அங்கே ஆராதனையில் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். இந்த இருதயம் எப்படி இருக்குன்னு இங்கே வந்தால் இவங்க பார்க்குறாங்க, முகத்தை பார்க்குறாங்க. உறுதியாகவே சொல்லிட்டாங்க, இல்லை பண்ணலாம் இங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ தஞ்சாவூரில் வேறு என்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. இந்த மைசூர்லேருந்து இந்த மதுபானம் குவார்ட்டர் பாட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் பேரை வச்சு. இதெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருந்தான், தஞ்சாவூரில் எதுவோ ஏதோ பெருசாக பண்ணிகிட்டு இருக்கான், இவனெல்லாம் திருந்தினா ஆண்டோரே வந்தாலும் இவனெல்லாம் எங்கன்னாரு. மனுஷன் பார்க்குற பார்வை, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய மனம் திரும்புகிற எப்படி இருக்கு? நம்ம எப்படி தேடுறோம்? எதுக்காக தேடுறோம்? உலகத்தில் வாழணும், உலகத்தில் தேவை இருக்குது, எனக்கு அது வேணும் இது வேணும், உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமாக நாடிக்கொண்டிருக்கணும். மேலானவைகளை நாடுங்கள் பவுல் சொல்கிறார். மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகள். அங்கே பவுல் தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்கிறார். மேலானவை என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அவைகளை நாட வேண்டும் என்பதைத்தான் வேதம் போதிக்கிறது. ஒட்டு மொத்த சுருக்கமே அதுதான். பாவ மன்னிப்பு, இதுக்கு ஒரு ஒரு பரிகாரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஒரு பரிகாரம் செய்துட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பாவ மன்னிப்பு பெற்ற மனிதன் தொடர்ந்து பாவம் இல்லாமல்தான் வாழணும். கிறிஸ்து உபதேசித்த நீதி பாதையில் நடக்கணும்.
நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் சுருக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். இதுக்காக தான் பார்த்துட்ருக்காரு. இவங்கள எங்கே வைக்கலாம்? இந்த பூமியில் இருக்கும்போது இவர்கள் எந்த அளவு உண்மையாக இருக்காங்க, இவங்களுக்கு இதை கொடுக்கலாமா, நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். கேட்கறது நல்லது, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான்னு தான் சொல்லியிருக்கு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள்னு தான் சொல்லியிருக்கு. வாக்கு மாறாத தேவன். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இது வல்லமை உள்ளது. இதை நம்பி செயல்பட்டால் நிச்சயம் நடத்துவார். நம்மை அவர் பார்க்குறார். நம்ம இருதயத்தில் எண்ணத்தை நிறைச்சி வச்சுருக்கோம். கனமுள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே மிகவும் கனமும் வல்லமையும் உள்ளது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம் இருதயத்தில் நிறைத்து வைத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை கனம் பண்ணுவார். கனம் எத்தனை பேர் இருந்தாலும் தேவன் நம்மை கனம் பண்ணுவார். யாராக இருந்தாலும் சரி தேவன் நம்மை கனம் பண்ணுவார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும். நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது. அங்கே போய் தான் கிடச்சிதா, இங்கே போய் தான் கிடச்சிதா, அவங்களாம் அங்கே போய் தான் கிடச்சிதா, அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட வந்தால் கிடைக்கும். அவங்களுக்கு அங்கே போய் கிடச்சதா, இவங்களுக்கு போய் தான் கிடச்சதா, எத்தனையோ பேர் நல்ல வேலையில் அவங்களுக்கெல்லாம் ஆராணி பேர் அவங்களுக்கு வேலை கிடைச்சா, அதை பற்றியெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்தால் நல்லது கிடைக்கும். வராதவங்களுக்கு நல்லது கிடைச்சா வச்சுக்கிட்டோம். நமக்கு எது நன்மையோ, நமக்கு எது தேவையோ ஆண்டவரிடத்தில் வந்தால் அது அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறோமாக இருக்கிறேன். உள்ளிந்திரியங்கள், இருதயம், அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஹார்ட் தெரியும், என்னென்னு தெரியல. அறுத்து எடுத்து வெளியில் வச்சா தெரியும், பார்த்தா தெரியும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை ஆராய்ஞ்சு பார்க்குறாரு, ஆராய்ந்து பார்க்குறார். அந்த காலத்திலலாம் டாக்டர்னால் ஒரு டாக்டர் இருப்பார். ஏதாவது சொன்னால் ஒரு ஊசி போடுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வெந்நீர் வாங்கி ஊசி போடுவாங்க, போயிடுவாங்க. அவங்க அன்றைக்கி நான் ₹1 ஃபீஸ் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். வருவார், அவர் வந்து ஊசி போடுவார், அப்போ ₹1 கொடுப்பாங்க, போவாங்க. ஒரே டாக்டர், மொத்தம் ஒரு மனுஷனுக்கு ஒரு டாக்டர் தான். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், தோலுக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், தொண்டைக்கு, காது, மூக்கு, எத்தனையோ வகையாக பிரித்து விட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இத்தனையும் அன்னைக்கும் இருந்தது. அன்னைக்கு ஆனால் அப்படிலாம் கிடையாது. இப்போது இதை பல வகையாக பிரித்து இவர்களுக்கெல்லாம் தனித்தனி மருத்துவம் பண்ணுறாங்களே, அவர் ஒருத்தரே எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக எல்லாத்தையும் பார்க்குறார். இந்த இருதயத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, இருதயம்தான் தெரியும் நமக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குது, எத்தனை விதமான ஓட்டங்கள் இருக்குது, எத்தனை விதமான நரம்புகள் இருக்குது, என்னென்ன செயல்பாடு இருக்குது, எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன திட்டங்கள் மறைஞ்சிருக்கு அவருக்கு தெரியும். என்ன திட்டங்களை வச்சுருக்கோம், எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், எத்தனை பேர் கெடுத்தோம், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும், அவருக்கு தெரியும். அவர் தான் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிவுமாய் இருக்கிறேன். உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, அவருக்கு நேராக்கி, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இந்த இருதயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு அவரால் தான் முடியும். அதான் இருதயத்தை எனக்கு கொடுங்கிறார். ஏன்னா இங்கே தான் எல்லாமே இருக்குது. இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளெல்லாம் புறப்படுது. அந்த இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவர் நடத்துவார். குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி அவர் கொடுத்தாச்சுன்னா அவர் நடத்துவார். நல்ல நீதியின் பாதையில் நடத்துவார், சமாதானத்தோடு நடத்துவார். நமக்கு தேவையானவைகள் என்னவோ அதை தருவார்.
நடத்துவார். ஆராய்ந்து உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். சோதித்து அறிகிறவனுமாய் இருக்கிறேன். சோதித்து அறிகிற தேவன். ஏசாயா 61 1 போதும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்கள் ஒரு நல்ல சாதாரணமாக நல்லா இருக்கிற காலத்தில் கேட்க மாட்டாங்க. நாங்கள் கூட அப்படி தான் இருந்தோம். நல்லா இருந்தப்போ, நல்ல வருமானம், நல்லா இருந்தோம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தப்போ இந்த போதர்களெல்லாம் பார்த்தா பைத்தியம், இவங்கெல்லாம் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ஏன் வேஸ்ட்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு பழக்கமும் இல்லை, ஏன் வேஸ்ட்டாக வாழ்ந்துட்டு அப்படின்னு ஊழியக்காரரையே பார்த்து நான் நினச்சிருக்கேன். ஒரு பழக்கமும் கிடையாது, இவர் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்காரு என்று நான் நினைத்திருக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கும்போது சொன்னால் கேட்க மாட்டோம். தாத்தா சொன்னாராம், தம்பி உன்ட்டு இருக்கிற கெட்ட வழக்கம் எல்லாத்தையும் விட்டுருப்பா, உனக்கு நான் மாதம் 5000 ரூபா கொடுத்துட்றேன்னு சொன்னாராம். தாத்தா கெட்ட வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு அந்த பணம் எதுக்கு தாத்தான்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா அந்த பணம் இவனுக்கு எதுக்கு? அப்போ நல்லா இருக்கும்போது அந்த சிந்தனை வராது. எப்போ அந்த சிந்தனை வரும்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்திலே விழும்படிக்கு இருதயம் எப்பொழுது நொறுக்கப்படுகிறதோ, எப்போ நொறுக்கப்பட்டு மனம் உடைந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி கர்த்தருடைய வழியாக போய் பார்க்கலாம் என்று மனம் உடைந்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுறோம் பாருங்கள், அப்போ தான் தெரியும் அது என்னன்னு. சூழ்நிலை சரியா இல்லை, நிம்மதி இல்லை, தற்கொலை பண்ணிக்க தேதி வச்சேன். சுவிசேஷம் யார்? சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு ஒரு சகோதரன், எனக்கு வயதில் குறைந்தவன், எனக்கு சுவிசேஷம் சொன்னான். இந்த நிமிஷத்துலேருந்து என் கெட்ட வழக்கம் எல்லாத்தையும் விட்டேன், ஆண்டவரை எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார்னு சொன்னான். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான், டிசம்பர் 24 நைட்டு இந்த சம்பவம் நடக்குது. ஜனவரி 3 தற்கொலை பண்ணிக்க போகிறேன், எல்லாம் நாள்லாம் வச்சாச்சு. இதில் அவர் 7 நாள், அதில் ஒரு 3, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. மனம் உடைந்து சரி சொல்கிறான், சொல்லிட்டு போகலாம் என்று சொல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். நல்லா இருக்கும்போதெல்லாம் சொன்னால் கேட்கல. அவங்களெல்லாம் பார்த்தா பைத்தியமாக இருக்கும், இவனை கண்டாலே பயமாக இருக்கும். இப்படி வந்தான் 4 பசங்க இருக்காங்க, ஒருத்தர் என் கூட படித்த பசங்க 2 பேர், இன்னொருத்தர் 4 பேர் இருக்காங்க. இங்கே வர்றாங்கன்னு சொன்னால், இங்கே வர்றாங்கன்னு தெரிஞ்சால் சுற்றி 2 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி அப்படி ஓடி போவோம். ஏன்னா இவங்கள்ட்ட மாட்டிட்டா எத்தனை மணி நேரம் ஆகுன்னு தெரியாது, அவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி தப்பிச்சு ஒரு நாள் தான் நாங்களும். மனமுடைந்த சூழ்நிலை வந்தபோது, மிகவும் மனமுடைந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இன்னொருத்தர் கொலை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ வெறி இருந்தால் கொலை பண்ணுவாங்க. தன்னைத்தான் கொன்று கொள்கிறான்ற அவளுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலை வந்து மனமுடைந்த சூழ்நிலையில் தான் கேட்போம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட முடிஞ்சது. அது வரைக்கும் அவர்களெல்லாம் பைத்தியார்களாக தெரிந்தார்கள். பைத்திய கூடுதல் நம்மளும் சேர்ந்தாச்சு, அடுத்த நாள் அந்த பைத்திய கூடுதல் நம்மளும் சேர்ந்தாச்சு. இப்படி ஒரு காரியமா, இப்படி ஒரு கடவுளா? ஆச்சரியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் வாசிக்கிற மாத்திரமல்ல, அனுபவ ரீதியாக அவரோடு நெருங்கி பழக ஆரம்பிப்போம்னுச்சுன்னா இப்படி ஒரு கடவுளா? அவர் தான் என்ன செய்கிறார் பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டது யார்? ஆவியில் நொறுங்குண்டது யார்? அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. என்ன சம்பவத்தை குறித்து மனம் உடைந்து போயிருக்கிறோம், எந்த காரியத்தை குறித்து உள்ளம் நொறுங்கி போயிருக்கு, அப்படிப்பட்டவர்கள் ஒரு நற்செய்தி உண்டு. அந்த பிரச்சனை நீங்கும், அந்த பிரச்சனை போகும்.
இல்லை இதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்ற நற்செய்தி உண்டு. அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் எதற்கென்று சொன்னால் நல்ல செய்தி சொல்கிறதுக்காக, நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் அபிஷேகம். கெட்ட செய்தியாக சொல்லிகிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, நல்ல செய்தி சொல்ல தான். சிலருக்கு நல்ல செய்தி கெட்ட செய்தி மாதிரி தெரியும். சும்மா சுற்றிக்கிட்டே இருக்க ஜெபத்துக்கு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அது கெட்ட செய்தியாக தான் தெரியும். அப்போ ரட்சி வர்றதுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கான், ஜெபத்துக்கு வந்தால் என்னம்பாங்க, அது கெட்ட செய்தியாக, அது நல்ல செய்தி தான், நமக்கு புரியலை. நல்ல செய்தியை அறிவிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நாம் நல்லவைகளை செய்கிறவர்களாக, நல்லவைகளை சொல்லுவர்களாக காணப்படுவோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5-6 வசனம். கிடந்தார்கள். தோல்வியே இல்லாத ஒரு மனிதன், வெற்றி நடை போட்டவன், எந்த எதிரி வந்தாலும் ஜெயிக்கக்கூடியவன். இங்கே என்ன நடந்தது? ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஓடுறாங்க, எதிரிக்கு முன்பாக தோற்று போயிட்டாங்க. அவருடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஏன்னா விரட்டிட்டாங்க, எதிரி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்போ பாருங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சால் என்ன செய்கிறான்? அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து, எங்கே போகணுமோ அங்கே போயிட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு அங்கே தான் விசாரிப்பாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தர் அவரோட பேசினான். 10ஆம் வசனம். வைத்ததும் உண்டே. களவு செய்தாங்க, உடன்படிக்கை மீறினாங்க, சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாளைகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இந்த ஆகான் செஞ்ச விஷயம் யோசுவாவுக்கு தெரியாது. எல்லாரும் இருக்காங்க, ஆகான் திருடிட்டு வந்துட்டான். இது யோசுவாவுக்கு தெரியாது. இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. ஒரு மீறுதல் நிமித்தம், உடன்படிக்கை மீறினது நிமித்தம் வந்துச்சு. ஏன் இப்படி அனுமதிக்கப்பட்டது என்று கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு உடன்படிக்கை மீறி இருக்கீங்க, வஞ்சித்து தங்கள் பண்டம்பாளிக்குள்ளே வைத்ததும் உண்டே. அப்போது யோசுவா ஆராய்ந்து கோத்திரம் கோத்திரமாக, குடும்பமாக, பேர் பேராக வர வைத்து அந்த ஆகானை கண்டுபிடிக்கிறான், வர வைக்கிறான். யோசுவா கர்த்தர் தான் குறிக்கிறார், கர்த்தர் தான் குறிக்கிறார். 17ஆம் வசனம். போதும். யோசுவா வர சொல்கிறான். அங்கே குறிக்கப்பட்டான்னு சொன்னால் தேவன் அடையாளம் காட்டுறார். குறிக்கப்பட்டான், தேவன் அடையாளம் காண்பித்தார். யூதா வம்சங்களை வரப்பண்ண போது சேராரின் வம்சம் குறிக்கப்பட்டது, அந்த வம்சம் குறிக்கப்பட்டது. சேராரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ண சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை பேர் பேராக வரப்பண்ண போது யூதா போத்திரத்து சேரன் குமாரனாய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அடையாளம் காட்டுறார்.
அந்த ஆகானை அப்பயே ஆண்டவரால் அடித்து கொள்ள முடியும். எதுக்காக இருந்தாலும் தேவன் ஒரு செய்முறையை வைத்திருக்கிறார், காண்பிக்கிறார், வரும்போது காண்பிக்கிறார். யோசுவாவை கொண்டுதான் அதை செய்யணும். எப்பொழுது ஆகான் அவரிடத்திலிருந்து அகற்றப்பட்டானோ அதற்கு பிறகுதான் அவர்களால் ஜெயிக்க முடிந்தது. சாபத்தீடானது நம்மள்ட்ட என்ன இருக்கு? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செஞ்சாங்க, திருடிட்டாங்க, வஞ்சிச்சாங்க, ஏமாற்றிட்டாங்க, ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் எப்படி பார்த்தாரு? யோசுவாவுக்கு இந்த சம்பவம் தெரியாது, கர்த்தர் சொன்ன பிறகு தான் தெரியும். அப்போ நம்முடைய காரியம் நமக்கு புரியாத ஒரு காரியம், வாழ்க்கையில் தோல்வி, இல்லை வியாபாரத்தில் தோல்வி, தொழிலில் உத்தியோகத்தில் தோல்வி என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசாரிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிறதுனா நிறைய பேருக்கு என்னென்ன தெரியாமலாம் கூட இருக்காங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறதற்கு வேத வசனத்துக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கணும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். ஆண்டவரோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட விசாரிக்க முடியும். ஆண்டவரை பார்க்க முடியாது, அதனால் மனுஷனுடைய உதவித்தான் நாட வேண்டியிருக்கு. ஊழியக்காரங்களே சொல்கிறாங்க, ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாதையா, மனுஷனுடைய உதவித்தான் நாட வேண்டியிருக்கு, அதனால் எனக்கு கொடுங்க. ஆண்டவரை பார்க்க, தரிசிக்க அல்லது அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் ஊழியம் செய்கிறது நல்லது. அவரை பார்க்கும், தரிசிக்கும், அவருடைய வார்த்தையை கேட்கும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் முதல்ல ஒப்பு கொடுத்து அதன் பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது அவர்களுக்கு நல்லது, ஆத்துமாக்களுக்கும் நல்லது. யோசுவாவுடைய ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அவங்கள ஆண்டவர் அப்படியே விட்டுறல. இதுக்கு நீ என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மை அப்படியே விட்டுற மாட்டார். இதுக்கு என்ன செய்யணும் என்ற வார்த்தையை கொடுப்பார், என்ற ஆலோசனை நமக்கு கொடுப்பார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் இருக்கணும். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நம்முடைய வழிகளை சோதித்தறிந்து, இதுதான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கா? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கா? சொல்லப்படுகிற சுவிசேஷ வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு கிராமத்தில், நம்ம ஊழியஞ்ச கிராமந்தான் அது, ஒரு பாப்பா பேய் ஆடிச்சு. அப்போது அவர் அங்கே இன்னொரு போதர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அவங்க கையை காட்டினாலே பேய் ஆடுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. கையை காட்டினாலே பேய் ஆடுதுன்னு நான் மந்திரம் ஐயா அப்படின்னு அவர் சண்டை போட்டிருக்காரு. ஏன் அங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு செலவு காசு கொடுத்து எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு வர சொல்லி செலவு காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் சம்பவம் உண்டு. இப்போ என்ன செய்யணும்னா, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிற ஒருவருக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமான ஆலோசனை கொடுக்குறோமா? கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர்ற ஒருத்தருக்கு கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக் கொடுப்பது இன்னும் நல்லது. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து இதை செய்ய சொல் என்று சொல்லி செய்தால் அது இன்னும் மேன்மை உள்ளது. நாம் என்ன செய்யணும்? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்குது? எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தான்.
சத்தியத்தை அடிப்படையாக தெரிந்தவர்களும் அதை சொல்கிறாங்க, தெரியாதவர்களும் அதை சொல்கிறாங்க. நாங்கள் கிறிஸ்துவம், எங்கள்கிட்ட அதெல்லாம் வராதுங்க. அப்புறம் அந்த குழப்பம் வந்துச்சு, என்னை ஜெபம் ஏன் கூப்பிட்டாங்க? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்களுக்கு இதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் பிரச்சனைக்காக தான் ஜெபம்னு கூப்பிட்ருக்காங்க. அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க நாங்கள், எங்கள்கிட்ட வராது. அது வரலன்னா ஏன் நீ கூப்பிட்டீங்க? நாங்களும் கிறிஸ்தவங்க அப்படிலாம் இருந்துட்டு, நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு தனித்துவம் வேணும். நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு தனித்துவம், கிறிஸ்துவை உள்ளடக்கி கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவனை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை அவங்களுடைய ஜீவிதத்தில் பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். கிறிஸ்துவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவர்களாய் வாழாததுனால தான் சுவிசேஷம் பரம்பலை, சுவிசேஷம் போய் சேரலை. சுயநலங்கள் அதிகமான இடங்களில் பெருகி இருக்கிறது. ஊழியத்தை உண்மையை செய்கிறவர்களும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சுயநலத்தோடு இருக்கிறவர்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்தால் அதுவே நல்ல சுவிசேஷமாக இருக்கும், அதுவே நல்ல உபதேசமாக இருக்கும். நம்முடைய வழி என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தரிடத்தில் திரும்பணும். எந்த திசையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்? வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்குது? நம்முடைய குறிக்கோள் முக்கியத்துவம் வாய்ந்தது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான் முதல் நோக்கமாக இருக்கணும். முதல் தரமான நோக்கம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முதல்ல இருக்கணும். அதன் பிறகு தான் பூமியில் நான் இந்த உத்தியோகத்துக்கு போகணும், அந்த உத்தியோகத்துக்கு போகணும், இன்னதை படிக்கணும், இப்படி வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. உலகத்தில் பிறந்தாச்சு, வாழ்ந்தாகணும். அடிப்படை தேவைகள் அவசியம், அது வேணும். அதற்காக பிரயாசப்படலாம், தவறு கிடையாது. இவைகளெல்லாம் தேவை தான். இவைகளை இரண்டாவதாக வச்சுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நல்ல ஞானத்தை கொடுக்கிறவர், நல்ல அறிவை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வழிகளை சோதித்தறியணும். நம்முடைய வழி எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கோம்? சத்தியத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? வேத வசனம் போதிக்கிற வழியில் நம்ம போயிட்டுருக்கோமா? போயிட்டு இருந்தால் நல்லது. இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அந்த உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய விருப்பம் என்ன, நோக்கங்கள் என்ன? காயப்பட்ட இருதயத்தை காயம் கட்டுகிறதற்காக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்காக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் பார்க்குற பிரகாரமே அவர் பார்க்கலை. சாமுவேல் பார்த்தபடி ஆண்டவர் பார்க்கல, ஏலி பார்த்தபடி ஆண்டவர் பார்க்கல. அவருடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. தேவனுடைய பார்வைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் வேத சத்தியத்தினுடைய இருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் பார்ப்போம், இதை கை கொள்வோம். அவர் பார்க்கும்போது இந்த வசனம் நமக்குள்ளே இருக்கும். நாம் கை கொள்ளும் பொழுது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் காண முடியும். தாவீது எப்படி கண்ட, இந்த சந்ததியில் உன்னை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லத்தக்க ஒரு ஜீவித்தை வாழ்ந்தான் என்று சொன்னால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தான் தாவீது. அதனால தான் அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது, ராஜ அரசாட்சி கொடுக்கப்பட்டது. இவன் ராஜாவாக இருந்ததுனால கர்த்தரை தேடலை, கர்த்தரை தேடினதுனால் அவன் உயர்த்தப்பட்டான். கர்த்தரை கனம் பண்ணணும், அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், இதே நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். நாமும் அதே நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்மை உயர்த்துகிறார். பூமியிலே எப்படி வைத்தாலும் நித்திய ஜீவனில் ஒரு நல்ல இடத்தை நமக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளும் உடைய கிருபைகளை சூழ்ந்து இந்த ஆராதனையெல்லாம் அங்கீகரித்திருக்கிற உங்கள் நன்றியப்பா. கூடி வந்த ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வருவதாக,
ஒவ்வொருடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் சுவனங்கள்லாம் எரிக்கப்பட்டு போட்டும். சமாதானம் தேவனை இறங்கி ஒவ்வொரு இருதயங்களில் குடிகொண்டீர் ஆளுகை செய்வீராக. சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் இருதயங்களில் 18 ராஜா. உம்முடைய பார்வை வேறு, எங்களுடைய பார்வை வேறாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. நீர் பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் உமக்கு ஏற்றவில்லை காணப்படத்துக்கான ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறங்கி கிரியிச்சு யாவரும் முடிந்த சாட்சியை நிலைத்து கிருபைச்சும் தொடர்ந்து நடைபெற திருவிருந்த ஆராதனை ஆஸ்வதிப்பீராக. நீர் அங்கீகரித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோமே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.